கரூர் ஸ்டாம்பேட் இஷ்யூ வச்சு நீ எத்தனை வருஷத்துக்கு பேச போகிறாங்கன்னு தெரியல. 41 பேரை கூப்பிட்டு மாமல்லபுரத்தில் பேச வச்சுட்டாரு. உடனே நியூஸ் சேனலில் வர நியூஸ்லாம் பாருங்களேன், வன்மத்தை கக்குறானுங்க உச்சகட்டத்தில். எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்தா அப்படி செய்தியாளர்களை உள்ள, அதுலேயும் இந்த சத்தியம் தொலைக்காட்சியில் பாருங்கள், இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது. போய் நேரில் பார்த்தா தான் தலைவரை பார்த்துருப்போம், இது என்ன பித்தலாட்டமாக இருக்குன்னு போட்டிருக்கானுங்க. இதே அங்கே போய் பார்த்து ஸ்டாம்பேட் ஆச்சு, அதுக்கு இந்த மாதிரி கட்சி யாருமே நடத்த மாட்டாங்கன்னு போடுறாங்க. என்ன பண்ணாலும் அப்போ நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இரு தரப்பினரே பேசி முடிச்சுட்டாங்க. இவங்க பாதிக்கப்பட்டவங்களும் பேசிட்டாங்க, அவரும் பேசிட்டார். இத்தனைக்கு அவர் ஒன்றும் குழந்தைகளை கூட்டிகிட்டும் வர சொல்ல. இப்போ அது 2வது டிபேட். ரெண்டு தரப்பு பேசிட்டாங்க, எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. வாழ்க்கை பூரா நான் உங்களுக்காக துணையாக நிற்பேன்னு தளபதி சொல்லிட்டாப்புல. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் எதிர்பார்க்குறீங்க? அங்கே போய் பார்த்தா பிரச்சனை, கூட்டம் கூடி ஸ்டாம்பேட் ஆகிடுது. வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசினா அதுவும் பிரச்சனை. அப்படின்னா இப்போ அனிதாவுக்கு இதுக்கும் அஜித்குமார் இதுக்கும் அவர் போய் ராத்திரி பார்க்கலையா? 11 மணிக்கு போய் பார்த்துட்டு வந்தார். ஒரு வீடு பார்க்கலாம், 40 வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்காக போக முடியுமா? இது எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் நிர்ணயிக்கிற அந்த அரசியல் ஸ்கிரிப்ட் வழியாக தான் இவர் போனோன்னா அப்படி நடக்காது. இது தளபதியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அவர் பெரிய லெவலில் ஒரு கட்சி சுற்றி ஒரு 40 பேர் எம்எல்ஏ, இத்தனை பேர் கட்சி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிலாம் யாரும் கிடையாது. இருக்கிற 2-3 பேர் தான் நமக்கு தெரிஞ்ச ஃபேஸ். மீதி எல்லா தொண்டர்களும் ரசிகர்களும் நீங்கள் சொல்கிற அந்த விர்ச்சுவல் வாரிசுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பட் அவங்கள வச்சு தான் இந்த கட்சியை ரன் பண்ணுறாங்க. பட் இந்த ஆன்லைன் இருக்கிறது தான் மேக்ஸிமம். ஃபோன் வச்சுருக்கவங்க ஜாஸ்தி. இதில் அரசியல் பண்ணாலே போதுமானது. கூட்டம் கூடி இப்போ இத்தனை பேர் டிராஃபிக் ஜாம் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னு இத்தனை வருஷத்துக்கு இதை பண்ணி என்னத்தை கழிச்சாங்க? ஒன்றும் பண்ணல. இப்போ இவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ஏன் வித்தியாசமாக எதாவது வந்தாலே ஏற்றுக்க முடியாது. இதுதான் அரிஸ்டாட்டில் அன்றைக்கே சொல்லிட்டுருக்கிறார். அவர் நல்ல விஜய் அரசியல் புரிதல் கம்மியாக இருக்கலாம், பெரிய அரசியல் நாலேஜ் இல்லாத ஒரு சாணக்கியராக இருக்கலாம். பட் அதுக்கு இப்போ தானே உள்ளே வந்திருக்கிறாரு. அதுக்குள்ளே இப்படி வச்சு எல்லாம் அடிக்கிறத பார்த்தா பயங்கரதாக வெளிப்படுது. சீமான் சொல்லவே வேண்டாம், ஃபுல் பட்டி வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் டிஎம்கேல. என்னன்னு தெரில, வச்சு அடிச்சுன்னே இருக்கிறீங்க. வீடியோ வேறு டாப்பிக்கே இல்லை. 20 நாள் தலைவர் வெளியே வரல, தளபதி வரல, உடனே டாப்பிக்கே இல்லை நியூஸ் சேனலில். ஒரு 4 நாள் சீமான், அண்ணாமலை, எடப்பாடி எவனும் ஒரு நாள் கண்டென்ட் கொடுக்கலன்னு வைங்க, இவனுக்குலாம் கண்டென்ட்டே கிடையாது. அதுதான் உண்மை. ஒரு அண்ணாமலை, சீமானோ, அந்த எடப்பாடி யாரும் பேசலைன்னா இவங்களுக்கு பேசுகிறதுக்கு நியூஸில் போகிறதுக்கு கண்டென்ட்டே கிடையாது. இப்போ ஒன்றுமே போட முடியாது. ஏன்னா டிவிக்கே 20 நாள் இவர் ஏதோ கண்டென்ட் கொடுக்கல, கண்டென்ட்டே இல்லை. இப்போ உள்ளே விட்டுருந்தாலும் மாமல்லபுரத்தில் இவர் அழுகிறதெல்லாம் போட்டு ஒரு 2 நாள் ஓட்டலாம், டிஆர்பி ஏற்றலாம். இப்போ அதுவும் இல்லை, கதறானுங்க. அதுதான் உண்மையாக வேலை செஞ்சுருந்தா இது எல்லாமே நடந்திருக்கும். அவரும் உள்ளே விட்டுருப்பாப்புல. ஏன் இவங்கெல்லாம் உள்ளே, ஏன் அஜித்தும் மீட் பண்ண மாட்டாங்க, விஜய்? அவங்க அடுத்த ஜென்ரேஷனு. கண்டிப்பாக அதில் உண்மை இருந்தால் கண்டிப்பாக விட்டுருப்பாங்க. இல்லைங்கிறனால தான் நான் விட்றது இல்லை. உண்மையான ஊடகவியலாளராக இருந்தால், மீடியா பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக விட்டுருப்பாங்க. இங்கே யாரும் உண்மையாக இல்லைங்கிறது தான் இது நிரூபிக்குது. திரும்ப கதறனால எந்த பயனும் கிடையாது. தளபதி மீண்டும் வருவார், மறுபடியும் பேசுவார், தெரிக்க விடுற மாதிரி கண்டென்ட்